சார் இன்னைக்கு பொதுவா திரைப்படங்கள்ல பேக்ட்ராப்ல பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி. ஆனா இன்னைக்கு தியேட்டர்ல பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரீ ரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நிறைய படம் சக்சஸும் ஆயிருக்கு. வரவேற்கணும். கமர்ஷியல் தானே சினிமா. சக்சஸ் பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே உண்மையான விஷயம். மக்களை என்டர்டெயின் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான். அதுல இப்போ நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிற 3 படங்கள் உங்க படங்களோ இல்ல மத்த படங்களோ? 1000ல் ஒருவன் நிச்சயமா பார்க்கணும்னு சொன்னேன். வாத்தியார் படம், அதுல இந்த டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நாயகன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். தியேட்டர்ல போய் பார்க்கணும் சார். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு 2 படம் இல்ல 3 படம் ஜெயிச்சா அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது பல வெளிவிழா படங்கள் பல 100 நாள் கொடுத்த மோகன் ஏன் சைலண்டா இருக்காரு? நீங்க தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும்.